உங்களால அதிக நேரம் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல சர்வே பண்றது ரொம்பவே கஷ்டம். ஆமாங்க, 57 வயது நிறைவடைந்த ஒரு நபர் தன்னோட வாழ்க்கையில 20ல இருந்து 30 வயதிற்கு உட்பட்ட காலத்துக்கு திரும்பி போனா அவர் தனக்கு சொல்லிக்க நினைக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு தனி மனிதரோட பல வருட அனுபவங்கள் தான் இந்த வீடியோ. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய நிறைய தகவல்கள் இந்த பகுதியில் இருக்க போகுது. 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபரா நீங்க இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அடுத்த ஒரு 10-15 நிமிடத்துல நிறைய விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணிக்க போறீங்க. இந்த காலத்துல போட்டிகள் அதிகமா இருக்கு. அது அந்த காலத்திலயும் இருந்திருக்கும், இனி வரக்கூடிய காலத்திலயும் தொடர்ந்து இருக்க தான் போகுது. அந்த அளவுக்கு போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்துல நம்ம கவனிச்சு சீரியஸா எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம செய்யாம விட்டுட்டா நம்மளும் 60 வயசுல இதெல்லாம் செய்ய முடியலன்னு புலம்ப வேண்டி இருக்கும் இல்லையா? அப்போ இப்பவே சில விஷயங்களை நம்ம மாத்திக்கிட்டா நம்ம எதிர்காலம் நம்மள நல்லபடியா வரவேற்கும். அதுக்காக லேட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய பகுதி 1ல நம்ம கால் எடுத்து வைக்க போறோம். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்பர் 1, ஒர்க் ஆன் யுவர் வில் பவர். உங்களால அதிக நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல சர்வே பண்றது ரொம்பவே கஷ்டம். எது செய்யறதா இருந்தாலும் உங்க ஃபுல் அட்டென்ஷன் அது மேல இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். எல்லா மனிதனுக்கும் தனித்துவமான வில் பவர் இருக்கும். அது அவங்க செய்யக்கூடிய ஃபோக்கஸ் அண்ட் வளர்த்துக்கக்கூடிய திறமைகளை பொறுத்து மாறுபடும். உங்க திசை எது அப்படின்னு நீங்க தெளிவா முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க பண்ண வேண்டியது உங்க முழு ஃபோக்கஸை அது மேல வச்சு அதுக்காக உழைக்கிறது தான். ரொம்ப நேரம் அதை தக்க வச்சுக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கூட நீங்க ஃபைட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ உங்க வில் பவரை சரியா யூஸ் பண்ணுங்க. இந்த காலத்து பசங்க அவங்க பவரை எங்க யூஸ் பண்றாங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ சரியான இடத்துல உங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் வில் பவரை கொடுங்க. அடுத்து நம்பர் 2, ப்ரொடியூசர்ஸ் விசஸ் கன்சியூமர். இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை கத்துக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று தான். ஆனால் அதே நேரத்தில் உங்க அறிவை மற்றவங்க கூட பகிர்ந்துக்க முயற்சி செய்யறது அவசியம். அதிகமான தகவல்களை கன்சியூம் பண்றது மற்றவங்களுக்கு பயன் தரவே தராது அப்படின்னா அந்த தகவல் தேவையில்லாத தகவல் தானே நமக்கு. நீங்க எப்பவும் கன்சியூம் பண்றவரா மட்டும் இருக்கவே கூடாது. உங்க அறிவை பகிர்ந்துக்கோங்க. அதை இந்த உலகத்துக்கு நீங்க கொடுங்க. அப்படி உங்களால பண்ண முடியல அப்படின்னா உங்க நேரமும் அதுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய கவனமும் வீணா போகும். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்றீங்க, அதை நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு டெலிவர் பண்ணும் பொழுது நீங்க சார்ஜ் பண்ணலாம். ஸோ உலகமே இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. அறிவை பரிமாறக்கூடிய அந்த ஒரு இடத்துல நீங்களும் வாங்க. ஸோ நீங்க கன்சியூமரா மட்டும் இல்லாம நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் மாறுங்க. அப்பதான் உங்களால பணம் சம்பாதிக்க முடியும். அடுத்து 3வது விஷயம், பி நைஸ் டு பீப்புள் ஆன் த கம் அப். 3வது விஷயத்துல வளர்ந்து வரக்கூடிய மனிதர்கள் கிட்ட நல்ல விதமா நடந்துக்கோங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஆரம்பத்துல நீங்க சில பேரோட திறனை அவங்க நடத்திய வச்சு தப்பா மதிப்பீடு செய்ய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அப்படி செஞ்சு இருக்கலாம். ஆனா யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அவங்களுடைய பெரிய வெற்றி ஒரு நாள் உங்களை போட்டு முழு ஃபோர்ஸோட அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதே நீங்க நல்ல விதமா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு ஆதரவும் கொடுத்து அவங்க கிட்ட நீங்க கைண்டா இருந்தா அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா உருவாகி நிற்கும். அவங்க வெற்றிக்கு ஆதரவா இருந்த உங்களுக்கும் அது பயன் கொடுக்கும். விதைக்கிறதா முளைக்கும். அதனால விதைக்கிறப்போ நல்ல விதையா விதைச்சு விட்டுருங்க. அடுத்து 4வது, வாட்ச் அதர்ஸ் அண்ட் தென் டு த ஆப்போசிட். அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்களோ அதுக்கு மாறான விஷயங்களை செய்ய ட்ரை பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு சாதாரண வேலை, மாசமான அக்கவுண்ட்ல சம்பளம், இது உங்களுக்கு வசதியா இருக்கலாம். காலங்காலமா எல்லாருமே அதை தானே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா யாரோ சில பேர் மட்டும்தான் பிசினஸ் செஞ்சு பெரிய லெவலுக்கு போறாங்க. பிசினஸ் பீப்புளோட லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தா உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு புதிய வழியை உங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். யூடியூப்ல வீடியோஸ் போடக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் உங்களுக்கு தெரியும். ப்ரொஃபஷனலா வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்ல இருந்து மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் மாச சம்பளத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் இந்த வேலையும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிவ் டைம்ல இந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணி யூடியூப் மூலமா மணி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இதே சேம் ப்ராசஸை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வரைக்கும் என்னுடைய கம்யூனிட்டியில் 165 சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. 1,50,00,000 ரூபாய் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி பணம் சம்பாதிச்சிருக்காங்க. சோ நீங்களும் இந்த ஒரு கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும், யூடியூப் ப்ராப்பரா லேர்ன் பண்ணி மாதம் 10,000, 20,000, 50,000, 1,00,000 சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்க. எல்லாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகள்ல இருந்து நம்ம கொஞ்சம் டிஃபரா யோசிப்போம். அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இப்பவே நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு என்னுடைய மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஆடா நீங்க இருந்தா ஆட்டு மந்தையில ஒருத்தரா தான் நீங்க கடைசி வரை இருக்க வேண்டி இருக்கும். இங்க சாய்ஸ் உங்களோடது.
என்ன பண்ண போறீங்க, யாரா இருக்க போறீங்க, நீங்க தான் இங்க டிசைட் பண்ணணும். அடுத்து 5வது, who you know matters more than what you know. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத விட உங்களுக்கு யாரை தெரியும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். உங்க பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை விட இது 1000 மடங்கு முக்கியமானதுன்னு நான் சொல்லுவேன். நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா 4 பேர்த்த தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது நம்மளுடைய அத்தியாவசியமான கடமை. உங்க நெட்வொர்க் மட்டும் பலமா இருந்தா உங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலை வர்றப்போ கண்டிப்பா அவங்க உங்களுக்கு உதவுவாங்க. ஸோ பில்ட் யுவர் நெட்வொர்க். நல்ல விஷயங்கள் தெரிஞ்ச டேலண்டடான ஒரு 10 பேர்த்த உங்களை சுத்தி வச்சுக்கோங்க. இவங்க மூலமா நமக்கு நல்லது நடக்கும், நமக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குன்ட்டு மட்டும் பழகாதீங்க. இப்படி ஒருத்தர் நமக்கு நண்பரா இருக்கணும்னு உண்மையா பழகுங்க. நல்ல நெட்வொர்க், நல்ல பீப்பிள்ஸ் கூட பழகிறது, அவங்களுடைய நட்பை வளர்த்துக்கிறது அப்படின்றது உங்க அறிவை நீங்க விருத்தி செய்யற மாதிரி தான். அடுத்து 6வது, நெவர் டாக் பிஹைண்ட் சம்ஒன்ஸ் பேக். யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் இல்லாதப்ப அவங்கள பத்தி முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய பழக்கத்தை அடியோட விட்டுருங்க. இப்படி பேசுறதுனால நீங்க தான் சரி, நீங்க செய்யறதுதான் கரெக்ட், என்ன மாதிரி யாரு இருக்கா பாருங்கன்னு நினைச்சு பேசுறீங்க அப்படின்னா இதனால எந்த யூஸுமே இல்ல. நீங்க ஒருத்தர்ட்ட இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசுறப்போ நாளைக்கு என்ன பத்தியும் அவன் இப்படிதானே பேசுவான்ட்டு அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால உங்க நட்பு வட்டம் சுருங்கும். யாருக்குமே உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. உங்களுக்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட மற்றவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு மாறிடுவாங்க. உங்களுக்கு ஒருத்தர் மூலமா ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க இருக்கும்போதே முகத்துக்கு நேரா பார்த்து பேசுங்க. அடுத்து நம்பர் 7, மேக் மோர் மிஸ்டேக்ஸ். நிறைய தப்பு செய்யுங்க. வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இங்க நிறைய பேர் ஒரு காரியத்தை செய்ய எடுத்ததும் அதுல சக்சஸ் மட்டும் தான் வரணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபெயிலியரவே பார்க்கவே கூடாது அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்ல தான் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சந்திக்கக்கூடிய தோல்வி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்வேகம் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மோட்டிவேஷன். தோற்கும் போதுதான் நீங்க செய்யக்கூடிய தப்பை கண்டுபிடிக்க வாய்ப்பு கிடைக்கும். அதை சரி செஞ்சு வெற்றி அடைய வழி கிடைக்கும். சோ தப்பு செஞ்சு கத்துக்கோங்க. அடுத்து நம்பர் 8, மேக் அ ரிவர்சபிள் டெசிஷன்ஸ் குயிக்லி. நம்ம லைஃப்ல நம்மனால 2 விதமான முடிவுகளை எடுக்க முடியும். ஒன்னு, நம்மனால ஒரு முடிவு எடுத்துட்டா அதை திரும்ப மாத்த முடியாது அப்படிங்கக்கூடிய சில முடிவுகள். இது வாழ்க்கைக்கு முக்கியமானது. அதனால இந்த முடிவுகளை எடுக்கிறப்போ நீங்க தகுந்த நேரம் எடுத்துக்கிறதும் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி சரியான நேரத்தில் அதை நடைமுறைப்படுத்துறதும் ரொம்பவே முக்கியம். இன்னொன்னு, நீங்க ஒரு முடிவை எடுத்தா அது திரும்ப மாத்த முடியாது அப்படிங்கக்கூடிய சில முடிவுகள். இங்க தான் நிறைய அலட்சியம் இருக்கும். ஏன்னா சில பேர் அந்த முடிவை கூட உடனே எடுக்காம காலம் தாழ்த்துவாங்க. சோ இப்படியும் இருக்கக்கூடாது. எடுக்க வேண்டிய முடிவுகளை சரியான நேரத்தில் எடுங்க. அப்பதான் செயல்பட முடியும். அடுத்து 9வது, ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அட் அ டைம். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் ஆகிருங்க. எல்லாரும் மல்டி டாஸ்கிங் பண்ற அப்படின்ட்டு பெருமையா பேசிப்பாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் கிடையாது, மல்டி ஃபெயிலிங். நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றதுனால ஒரு யூஸ்மே கிடையாது. ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டும் கவனம் சிதறல் இல்லாம ஃபோக்கஸ்டா இருக்க ட்ரை பண்ணுங்க. நம்புங்க, இது உங்களை பல மடங்கு உயர்த்தும். அடுத்து 10வது, டோன்ட் பி த பெஸ்ட், பி த ஒன்லி. நீங்க சிறந்தவரா இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை, ஆனா தனித்துவமான மனிதரா இருங்க. எல்லாரும் போற பாதையில போகாம நிறைய திறமையை வளர்த்துக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய செயல்ல அதை எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து கொண்டு வாங்க. இதுக்கு உதாரணமா ஸ்டீவ் ஜாப்ஸை சொல்லலாம். அழகு கலை மற்றும் வடிவமைப்பு இது மேல இருக்கக்கூடிய தன்னோட ஆர்வத்துல தொழில்நுட்பத்தோட சேர்த்து ஆப்பிள்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிட்டாரு. அந்த நேரத்தில் இது செஞ்சவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். இன்னைக்கு அவர் மட்டும்தான் இந்த உலகத்துல கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. அடுத்து 11வது, இஃப் யூ டோன்ட் லைக் சம்திங் தென் சேஞ்ச் இட். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க அதை விரும்பல அப்படின்னா அதை மாத்துங்க, உடனே மாத்துங்க. ஆனா கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணாதீங்க. பிடிக்காத விஷயங்களை மாத்த முடியல அப்படின்னா உங்க ஆட்டிடியூட மாத்திக்கோங்க. ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நீங்க கண்டிப்பா ஒரு நாள் இதை புரிஞ்சுப்பீங்க. உங்க வாழ்க்கையில 80% பேர் உங்க பிரச்சனையை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 20 பேர் வாழ்ந்தா உங்களை மாதிரி வாழணும்னு நினைப்பாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி வெளியில என்ன பார்க்கறாங்களோ அதை வச்சு அவங்களே ஒரு முடிவுக்கு வருவாங்க. சோ நீங்க எதுக்கும் யாருகிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஒரு சின்ன புரிதல் இது எல்லாமே உங்களுக்கு புரிய வைக்கும். அதுக்காக நான் உங்க உணர்வுகளை வெளியவே காட்டக்கூடாதுன்னு சொல்லல. அதே நேரம் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்ட்டு யாரும் தானா வந்து அக்கறை காட்டிக்க மாட்டாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்பர் 12, ஒர்க் ஸ்மார்ட் நாட் ஹார்ட். புத்திசாலித்தனமா ஸ்மார்ட்டா வேலை செய்யுங்க. முன்ன காலத்துல எல்லாருமே கடினமான வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பிசிக்கல் ஒர்க் நிறைய உழைச்சாங்க. ஆனா இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. நீங்க தேடக்கூடிய விஷயங்களும் மாறிடுச்சு. முன்னாடி எல்லாம் ஒரு பொருளை விற்க நம்ம வீடு வீடா போகணும், 4 கடை ஏறி இறங்கி அதை மார்க்கெட் பண்ணணும். ஆனா இப்போ இ காமர்ஸ் இருக்கு. இருந்த இடத்துல இருந்தே
உங்களால உலகம் ஃபுல்லா பிசினஸ் பண்ண முடியும். அதோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சா உங்க பொருளை நீங்க மார்க்கெட் பண்றதும் ஈஸி தான். இது எல்லாமே ஸ்மார்ட்டான ஒர்க். ஆனா எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேவை ஸ்கில்ஸ் அண்ட் கைடன்ஸ் தான். அதை தேடி கண்டுபிடிங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனல் வழியா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வர. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. நேரம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன வேணா செய்யலாம். அடுத்து 13வது assume you can learn something new from everyone. 14 5 16 அடுத்தடுத்து 50 விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டி இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க லிசன் பண்ண விஷயங்கள் உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப தேவையா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணுங்க. பார்ட் 2ல மீண்டும் சந்திப்போம். இது வரைக்கும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, யூடியூப் லேர்ன் பண்ணணும்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நம்பரை சேவ் பண்ணிட்டு தேங்க்யூ. அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். பாய்.